நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன். மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச. நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின். தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ. ஆட்சி செய்ய தெரியல, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல. அதனால ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய முகநூல்ல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு 6 மணியிலிருந்து பிஜேபியினுடைய காலம். நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாருங்க. நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நாளானைக்கு காலையில் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன். திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு. எவ்வளவு வேணுமோ போட்டுக்க. நாளைக்கு எங்களோட நாள். நாளைக்கு எங்களோட நாள். காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். கெட் அவுட் ஸ்டாலின். நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறேன். ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும். யாரையும் பயந்தல